ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். என் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் பாரத்தை அனைத்தையும் உன் அப்பா அறிந்து கொண்டேன். இன்று உனக்கான நாள். சுப சகுனத்தோடு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் வாழ்வில் நடப்பது கனவா அல்லது நிஜமா என்று நீயே பரிதவித்து நிற்கப் போகும் அந்த மாற்றம் உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. அந்த சுப சகுன செய்தியோடு இப்பொழுது உன்னை தேடி உன்னப்பாவே வந்திருக்கிறேன். இன்று ஏன் உன் முகம் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறது? எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். நடந்துவிடும், நடக்கும் என்று நீ நம்பியது நடக்காமல் போய்விடுமோ, நம் வாழ்க்கை என்னாகிவிடுமோ என்ற பதற்றம் உன் மனதில் தொற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இப்படி பதற்றமாகவே காணப்படுகிறாய். நினைப்பதற்கு மாறாக எல்லாமே வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறதே, எல்லாமுமே கைவீறி போறது போல இருக்கிறதே என்று உன் மனதில் ஒரு விதமான பயம். எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், அனைத்துமே பாபா கொடுத்த வழி. நம் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை அவர் பார்த்து கொள்வார். இனி சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்று சோர்ந்து போய் அப்படியே சரிந்து உட்கார்ந்தும் விட்டாய். நான் கூறுவது எல்லாம் சரிதானே? மிக சரிதான். அனைத்துமே இறைவன் விட்ட வழிதான். உனக்கான வழி என்ன என்பது இறைவன், உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியாதா? உன்னை படைத்த இறைவனுக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று புரியாதா? முதலில் உன்னுடைய மனக்குழப்பங்கள், மன போராட்டங்களுக்கான தீர்வை சிந்தனை செய்வோம். உன் வாழ்க்கையில் நடக்கும் சங்கடங்களை நினைத்து நினைத்து சந்தோஷத்தை மறந்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்துகிறாயா? உலகம் அப்படித்தான். நீ முன்னேற வேண்டும் என்று பாதி பேர் நினைத்தால் நீ முன்னேறக்கூடாது என்று மீதி பேர் நினைக்கத்தான் செய்வார்கள். இதுதான் மனித மனமும் கூட. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது உன்னை நெருங்கும் தருவாயில் அதை உனக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதற்காக 1000 சதிகளை, 1000 தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். உன்னை வாழவும் விடியாமல், உன்னை வீழவும் முடியாமல், வீழ்த்தவும் முடியாமல் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீயும் அந்த தடங்களையெல்லாம் எப்படி முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். அதற்காகவே நித்தம் நித்தம் யோசித்து கொண்டே இருக்கிறாய். இதுதானே இந்த நொடியில் நீ இருக்கும் வேதனை, நீ இருக்கும் சூழ்நிலை. ஆனால் இத்தனை விஷயங்களுக்கு நடுவிலும் நீ ஒன்றை மறந்து விட்டாய். அதை உன் சாயப்பா உனக்கு நினைவு கூறுகிறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனையோ தடைகள் வந்தாலும் உனக்கு பின்பாக உறுதுணையாக பக்கபலமாக உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விட்டாய். உனக்கு இருக்கும் பிரச்சனைகளால் அதை நினைக்க கூட நீ மறந்துவிட்டாய். நான் இருப்பதையும் உணர மறுக்கிறாய். அனைத்தையும் ஒரே நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பது உனக்கு நன்றாக தெரியும் தானே? அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கை என்னாகிவிடுமோ, என் வாழ்க்கையில் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டதோ என்று தவறாக நீயே ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி கொண்டு அந்த கற்பனையிலேயே உன் மனதையும் போட்டு குழப்பிக்கொண்டு இழந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டே உனக்கு இருக்கும் மகிழ்ச்சியை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். உன் சூழ்நிலைகளே உனக்கு எதிராக மாறினாலும், உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உனக்கு எதிராக மாறினாலும், தோற்றத்தை கொடுத்தாலும் கூட
உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். எத்தனை விஷயங்கள் உன்னை சூழ்ந்து நடந்தாலும் கூட, எத்தனை எதிர்ப்புகள் உன்னை சுற்றி நிகழ்ந்தாலும் கூட, அனைத்திற்கும் முடிவு உன் சாயப்பா கையில்தான் இருக்கிறது. அந்த முடிவை அன்பான, பாசமான, நம்பிக்கையான, நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கே நான் பரிசாக வழங்குவேன். நல்ல பரிசை தருவேன். நல்ல முடிவாக இருக்கும்படி நான் ஏற்படுத்துவேன். உன் சாயப்பா உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்ன வேலை எனக்கு? நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உன்னுடைய பொறுமைக்கான பரிசை நிச்சயமாக நீ வெல்வாய். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளையின் கோரிக்கை நியாயமாக இருக்குமிடத்தில் அப்பொழுது உனக்கான முடிவை உனக்கு சாதகமாகவே நான் உன் பக்கம் திருப்புவேன். எது நடந்தாலும், என்னை சுற்றி எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும், என்னை சுற்றி எத்தனை தடைகள் இருந்தாலும், என் சாயப்பா எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார். அதுவும் நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் செய்வார் என்ற நம்பிக்கை கூட உன்னிடம் இல்லையா? என் பிள்ளையே, நீ பதறும் அளவிற்கு, உன் மனதை போட்டு வருத்தும் அளவிற்கு ஒன்றுமே நடந்து முடிந்து விடவில்லை உன் வாழ்க்கையில். எல்லாம் என் திட்டப்படிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்தது எல்லாமே என் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். எனவே எது வந்தாலும், எதை உன்னை சுற்றி நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் 2 கரங்களாக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று அமைதியாக இருந்துவிடு. எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு வாழ பழகிவிடு. அப்பொழுது ஏமாற்றம் உனக்கு மிக பெரிதாக தெரியாது. என் மீது நீ வைத்த நம்பிக்கையும், உன்மீதே நீ வைத்த தன்னம்பிக்கையும் எப்பொழுதும் உன் வாழ்வில் உன்னை வெற்றியடைய செய்யும். மிக பிரகாசமாகவே உன்னை வாழ வைக்கும். அதன் பெயர்தான், அந்த விருட்சத்தின் வளர்ச்சிக்கு பெயர்தான் வெற்றி. வாழ்வில் அனைத்தையும் இழந்து விட்டோம் என்று நீ நினைக்கும் தருவாயில் ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எதிர்காலம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று இருந்தால்தான் மனதில் நிம்மதி நிச்சயமாக நிலை கொள்ளும். கஷ்டங்கள் இல்லாதவன் மனிதனே இல்லை. அந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு வாழ தெரியாதவன் மனிதனாக இருப்பதற்கு சாத்திய கூறுகளே இல்லை. என் குழந்தையே, எல்லாம் நம்மிடம் இருக்கிறது என்பதை மனதில் உறுதியாக பதிய வைத்துக்கொள். நம் உடம்பில் நோய் இல்லை, நம் வாழ்வில் செல்வங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நேர்மறை சிந்தனையோடு நம் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆனந்தமும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறதே என்று சந்தோஷமாக இரு. அந்த எண்ணமே உன்னை செல்வ செழிப்பாக வாழ வைக்கும். நோயில்லாத வாழ்வை நிரம்பாக பெற்றுக்கொள்ளும். எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நேர்மறையாக நினைக்க கற்றுக்கொள். நேர்மறையாக எண்ண கற்றுக்கொள். நேர்மறையாக பேச கற்றுக்கொள். நேர்மறையாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்வும் நேர்மறையாகவே இருக்கும். சந்தோஷமாக மனமகிழ்ச்சியான வாழ்வாகவே நிரம்பி இருக்கும். ஒன்று தெரியுமா என் பிள்ளையே? ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும். ஆனால் ஒரே ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும், அனுபவிக்க முடியும். முயன்றுதான் பாரேன். இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்வை வென்றே காட்டிவிடலாம். யாராவது போதனை செய்யும் பொழுது கற்றுக்கொள்ளாத பாடத்தை நீ சாதிக்கும் போது மிக சுலபமாகவே கற்றுக்கொள்கிறாய். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இல்லாத ஒன்றை நினைத்து ஏங்குவதற்கு பெயர்தான் கனவு.
ஏங்குவது கிடைத்த பிறகும் மீண்டும் வேறு எதற்காவது ஏங்கத் துவங்குவது நிஜம்தான். அவமானங்களை நினைத்து பயம் கொள்ளாதே. நிறைவான வாழ்விற்கு அந்த அவமானம்தான் மிகப்பெரிய ஊன்றுகோலாகவே இருக்கும். இதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். அவமானங்களை நாம் அவமானப்பட்டு விட்டோமே, ஏளனமாக பார்க்கப்பட்டு விட்டோமே, இனி என்ன செய்வது, நம் வாழ்வே அவ்வளவுதான் என்று எதிர்மறையாக உன் மனதை கொண்டு செல்லாதே. எது நடந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், அவருடைய மேற்பார்வையில்தான் எல்லாம் நடக்கிறது, எல்லாம் என் வாழ்வின் இன்பத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும், நிறைவான வாழ்வாகவே இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடுவதே இல்லை. நம்பிக்கையோடு முயன்று பார். நீ நினைக்காது நடக்காது என்று நினைத்த காரியம் கூட உனக்காக வந்து சேரும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள். அந்த கதவு உனக்காகவே எப்பொழுதும் திறந்திருக்கும் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நம்பிக்கை வைத்தால் காத்திரு. அன்பு இருந்தால் ஆசையோடு காத்திரு. வழி தாங்கும் இதயம் இருந்தால் வாழ்ந்து காட்டு. போராட்டமாக வாழ்க்கையாக இருக்கிறதே என்று மட்டும் உன் மனதை நோகடித்துக் கொள்ளாதே. போராட்டம் நிறைந்தால்தான் அது வாழ்வாகவே இருக்கும். போராட்டமில்லாத வாழ்வு வாழ்க்கையாகவே இருக்காது, சுவாரஸ்யமாகவும் இருக்கவே இருக்காது. அவர்களே இந்த சாயியின் உண்மையான பிள்ளைகள், சாயியின் அன்புக்கு பாத்திரமானவர்கள். எப்பொழுதும் வாய்மையை கடைப்பிடிக்க வேண்டும். நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றுவேன். உன் ஆசைகள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்கள் அனைத்தும் உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். இதுவும் கடந்து போகும், இந்த நிலையும் மாறும், மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் எதுவுமே தவறாக நடந்துவிட நான் விட்டுவிட மாட்டேன். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும், இதுவும் கடந்து போகும். இது உன் சாயி தேவாவின் தெய்வ தீர்ப்புதான். இவர்கள்தான் உன் வாழ்வில் வர வேண்டும். உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எவ்வளவு வசதியாக நீ வாழ்கிறாய் என்பதல்ல உன் வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறாய் என்பதில் இருக்கு உன்னுடைய அழகிய வாழ்க்கை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் வைரமே. இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளையும் நாளை மறுநாளும் அப்படியே இருப்பார்கள், அப்படியே இருந்து விடுவார்கள் என்று மட்டும் தவறாக எண்ணி விடாதே. பெருமையும் சிறுமையும் சொல்லில் சொல்லப்படும் வார்த்தைகளில் அல்ல. அனைத்துமே நாம் வாழ்ந்து காட்டும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில்தான் உள்ளது. எதற்குமே எவரையுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. நீ உன் தாய் தந்தையரை இழந்து தவிக்கும் பொழுது உன் தாயாக தகப்பனாகவும் உன் சாயப்பா உன்னுடனேயே இருந்து உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். உன் தாய் என்ன செய்வாளோ, உன் தகப்பன் உனக்கு என்னென்ன கூறுவாரோ, என்னென்ன செய்வாரோ அனைத்துமாக நானே உன்னிடம் இருந்து அதை செய்வேன். தனிமையில் அழுது கொண்டு கேட்பார் யாரும் இல்லாமல் யாராவது வந்தால் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டதும் அத்தனையும் கொட்டிவிடும் அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் என் பிள்ளையே. அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலை வந்தாலும்
வாழ்க்கையே முடித்து போகும் சூழ்நிலை வந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு நீ இருக்க வேண்டிய அத்தனை விஷயத்திற்கும் பொறுமை காத்திரு. நானே உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பல சோதனைகளை, பல போராட்டங்களை சந்திக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல வேதனைகளை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை கூட நீ இழந்து இருப்பாய். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எது நடந்தாலும் நீ உண்மையாக மட்டுமே இருந்து பார். நன்மைகள் போனால் என்ன, தீமைகள் வந்தால் என்ன என்று உன்னுடைய மனப்பக்குவத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்து கொண்டே உண்மையாக நீ இருந்தால் அந்த இறைவனே உன்னை திரும்பி பார்ப்பார் சர்வ நிச்சயமாக. அப்படி இறைவனே உன்னை திரும்பி பார்த்தால் நீ இது நாள் வரை எதுவெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் மீட்டு விடலாம். எதை நினைத்தும் வருந்தாதே. நீ இது நாள் வரை அழுதது எல்லாமே போதும். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். போதும், அனைத்தையும் நிறுத்திக்கொள். தேவையில்லாத உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து மனதை போட்டு வருத்தி கொண்டு நீயும் குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த மனப்பக்குவத்தை முதலில் மாற்றிக்கொள். உன்னுள்ளேயே எப்பொழுதும் உன் சாயப்பா இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மையே இல்லை என்பதை நான் உணர்த்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து பழகாதே. எது உனக்கு கிடைத்ததோ, எது உன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்தால்தான் ஏமாற்றம் வரும். நீ எதிர்பார்ப்பதையே நிறுத்திவிட்டால் ஏமாற்றம் உன் வாழ்வில் எப்படி வரும்? நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாருமே தடுக்கவும் முடியாது. நான் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைப்பதை யாராலும் உன்னிடம் சேர்க்கவும் முடியாது. உனக்கு தேவையில்லாததை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். நம்பிக்கை, பக்தி, பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கையோடு வரும் தைரியம் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ கடைபிடித்தால் நீ செல்லும் பாதை மிக சரியான பாதையாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. நீ ஜெயமாக நலமோடு வளமோடு தான் வாழ்வாய். உன்னோடு எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை அவமானப்படுத்துபவர்களை, உன்னை வேண்டாம் என்று உதறி ஒதுக்குபவர்களை நினைத்து மனம் வருந்தாமல் இடு. ஏனென்றால் உனக்கு தேவையானதை உனக்கு தகுந்த நேரத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இரு. நீ பொறுமையாக இருந்து பார். உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், அவர்களே கண் பார்க்க நீ மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து அவர்கள் முன்பு வந்து நிற்பாய். என் அன்பு பிள்ளையே, என்னுடைய கருணையான பார்வை எப்பொழுதும் உன் மீது இருக்கிறது. பயமில்லாமல் நீ உன்னுடைய வழியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றிக்கான இலக்கை தொடுவாய், தொட்டே விடுவாய். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறேன். 8 திசைகளிலும் இருந்து என் பார்வை உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாகவும் பின்பாக ஒரு பாதுகாவலனாகவும் நான் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் எழ வேண்டாம். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னிடம் ஓடி வந்து நீ மண்டியிட்டு அழும் பொழுது என் மனம் என்ன வேதனைப்படுகிறது என்பது உனக்கு புரியுமா? நான் அதை எப்படி விவரிக்கும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. என் மனம் அத்தனை வழிகளோடு சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ கண்ணீர் விடும்போது உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கி கொண்டு உனக்கு சிறிதளவே கொடுக்கிறேன்.
உன்னால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, உன் மனதால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுக்கிறேன். அதுவும் உன்னை காயப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. உன்னை பற்றி நீ புரிந்து கொள்ளவும், உன் வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டத்தையும் உன்னை நோக்கி நான் அனுப்புகிறேன். எனவே அதை புரிந்து கொள். எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் இன்பங்கள் உன்னை சூழப்போகிறது என்று அர்த்தம். போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருப்பது போல நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை சூழப்போகிறது என்றுதான் அர்த்தம். துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு, ஆயத்தமாகு. உனக்கான நல்ல நிகழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எனவே வீணாக நிராபகரிப்புகளை கண்டு மனமுடைந்து நம்மை வெறுத்து விட்டார்கள், நம்மை நிராகரித்து விட்டார்கள் என்று நீயே தவறாக எண்ணிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. உன் மனம் விரும்பும் மகள நிகழ்வு கூடிய விரைவில் உன் வாழ்வில் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் 100% நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன் சாயிபாபா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி இருந்தால் நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புது தெம்பு உணர்வதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் இருக்கிறேன், எதற்கு நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது வருவது நம்பிக்கை. பல செயல்களை முடித்து காட்டும் போது வருவது சந்தேகமில்லாத நம்பிக்கை. தொடர்ந்து நாம் சொல்வதை எல்லாம் செய்து காட்டும் போது வருவது நம்பிக்கை மேல் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மேல் நம்பிக்கை வந்துவிட்டது என்றால் நீங்கள் தன்னம்பிக்கை பெற்றவராய் ஆகிவிட்டீர்கள் என்றுதான் பொருள். அலைகள் இல்லாமல் கடல் இல்லை என்பது போல பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் அதால் மனதில் போட்டு பயந்து கொண்டு மனமுடைந்து நொறுங்கி போகவே கூடாது. எது வந்தாலும் தைரியமாக என்னால் சமாளிக்க முடியும். நான் அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிந்துவிட்டு என் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவேன். என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்கும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத் துவங்கும், நிகழத் துவங்கும். அதே நம்பிக்கையோடு, அதே தன்னம்பிக்கையோடு, அதே உத்வேகத்தோடு, அதே தைரியத்தோடு, அதே மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் இனி நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில் கஷ்டமோ போராட்டமோ வந்துவிட்டால், துன்பம் உன் வாழ்வில் நுழைந்து விட்டால் அதை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்குவதால் உனக்கு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அப்படியே உன்னை விட்டு விலகிவிடும் என்றாவதில்லை. அதை எதிர்த்து நின்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனோடு போராடி வென்று காட்டுவதுதான் உன் வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கியிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை. நீ எவ்வளவு தூரம்தான் பின்னோக்கியே நடந்து கொண்டிருப்பாய்? என்றாவது ஒரு நாள் திரும்பித்தானே ஆக வேண்டும். உன் காலை முன்னோக்கி எடுத்து வைத்துதானே ஆக வேண்டும். அப்பொழுதும் அந்த துன்பமும் போராட்டமும் கஷ்டங்களும் இருந்த இடத்தில் அப்படியே இருக்கத்தான் செய்யும். எனவே என்றாவது ஒரு நாள் அதை அனுபவிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இருக்காதே. இப்பொழுதே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். போராட்டமான வாழ்க்கையாக இருந்தால் போராடிப்பார். சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷமாகவே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் வாழவே எனக்கு விருப்பமில்லை,
எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்வு என்று நினைக்காதே. இந்த நிம்மதியான வாழ்வு கூட இல்லாமல் பல பேர் உன்னை சுற்றி இருக்கவே செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருமுறை சுற்றிப்பார். அப்பொழுது தெரியும் உன் வாழ்வு மிக ஆனந்தமாகவே இருக்கிறது. அவர்களை பார்த்து நீ என்ன பார்க்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, என்ன செய்கிறாயோ அதுதான் அப்பொழுதே உன் வாழ்வில் நடக்கும். உன் மனதில் என்ன நிகழ்கிறதோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த நாள் முதல், இந்த மங்களகரமான நாள் முதல் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ கேட்பது எல்லாமே உனக்கு அப்படியே கிடைக்கும்.